ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 9th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு போங்க. அப்போ தான் நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, எக்ஸாம் அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே அங்கே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப்பு, அப்புறம் நமக்கு எழுதக்கூடிய அந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா காலக்கோடு, இந்த மாதிரி 1 மார்க்கில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். 100 மார்க் சென்டம் மார்க் நம்ம எப்பவுமே சோஷியல் சயின்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூஷனை 1 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஈஸியாக நம்ம டக்குன்னு 1 மார்க் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய 1 மார்க்லாம் தெரியுதா பார்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா இப்போவாது படிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்கள். டேஸ் இஸ் ஜெனட்டிக்கலி க்ளோஸ்டு டு ஹியூமன்ஸு. த நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் யூஸ்டு இன் த சங்கம், அது ஏஜ், அது வந்து என்ன ஸ்கிரிப்ட். அப்புறம் த ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் வாஸ் பெயிண்டட் பை என்ன. அதுக்கப்புறம் த கான்டினென்ட் ஆஃப் அமெரிக்கா வாஸ் நேம்டு ஆஃப்டர் என்ன வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மக்மா இஸ் ஃபவுண்ட் த என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் டேஷ் இஸ் த இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கேஸ் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அது வந்து நீங்கள் எழுதணும். அப்புறம் 7th கொஷின் பாருங்கள். டேஷ் கிளவுட்ஸ் ஆர் கால்டு ஷீப் கிளவுட்ஸு, அது எந்த கிளவுட்ஸ் வந்து ஷீப் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. 8th கொஷின் பாருங்கள். த கோல்டஸ்ட்டு பயோமம் ஆன் எர்த்தஸ் வந்து என்ன. அப்புறம் த வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அது வந்து எப்போது, எவ்ரி இயர் வந்து எந்த டேவை வந்து நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் டேவாக இது பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 10th கொஷின் பாருங்கள். குடவோலை சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு பை, யார் ஃபாலோ பண்ணாங்கன்னா சோழர்கள் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 11th கொஸ்டின் பாருங்கள். த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு வந்து என்ன. அப்புறம் வந்து அபார்த்தீட் வாஸ் ஃபாலோடு பை என்ன. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த செகண்டரி செக்டார். இப்போ இந்த கீழே இருக்கிறதுல எது செகண்டரி செக்டார் வராது. 14th கொஸ்டின் பாருங்கள். த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் இன் தமிழ்நாடு வந்து என்ன அப்படின்றதெல்லாம் எழுதணும். ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டு நீங்கள் சம்திங் உள்ளே படிச்சினாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த 1 மார்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த 1 மார்க் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் 1 மார்க் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 1 மார்க் வந்து படிச்சுட்டு போங்க. தென் அடுத்து பார்ட் 2 வந்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து எழுதணுங்க. அதில் வந்து உங்களுக்கு 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் படிக்கும் போது எல்லா 2 மார்க்குமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்ஸ்டிடன்ஸ் இன் சங்கம் ஏஜ். அப்புறம் எலாபரேட் த டேர்ம் ட்ரைரட்நாத். அப்புறம் வந்து வாட் இஸ் செரிகல்ச்சர். மென்ஷன் த 3 கோர்சஸ் ஆஃப் ஏ ரிவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் எஃபெக்ட் த கிளைமேட்டு. வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன். அப்புறம் கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், இன்னொரு கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அப்புறம் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட்டு. வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட்டு. வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கானமி. வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி. அப்புறம் வாட் டு யூ மீன் த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்றதை நீங்கள் எழுதணும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை பற்றி இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அந்த 28வது கொஷின் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்குங்க. ஸோ அதை எழுதிட்டு மீதி இருக்கிற கொஷின்ஸில் வந்து நீங்கள் 2 மார்க் வந்து எழுதணும். ஆனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். படிக்கும் போது எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் வந்து எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேப்பு, காலக்கோடு எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே அந்த மாதிரி இருக்கிறதுல ஈஸியாக படிச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், இப்போ 29 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குங்க இல்லையா. 1 2 3 4 5 கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா. அந்த 5 கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கூல் புக் பேக்கில் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 கொஷின் பாருங்கள். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோர் அண்ட் கிரஸ்ட்டு, பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், அதை நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு ரீசன் சொல்லணும். என்ன ரீசன்னா, கான்டினென்டல் ஷெல்ஃப் ப்ரொவைட்ஸ் குட்
ஃபிஷரிங் கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கடுத்து 33ஆம் கொஸ்டின் பாருங்கள். டெஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த்து, ரைட் எ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர், டெஸ்கிரைப் த பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் வித் நியர் டயக்ராம்ஸு, வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ராசி, எக்ஸ்பிளைன், ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃப்ரம் கவர்மெண்ட், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரெனவபிள் அண்ட் நான் ரெனவபிள் ரிசோர்ஸஸ், எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், கிவ் எ நோட் ஆன் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் 41வது கொஸ்டின் 42 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் 42 தான் உங்களுக்கு கம்பல்சரி. அந்த மேப் இருக்குங்க இல்லையா, வேர்ல்டு மேப்பு, பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷியனு, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியன் ஓஷியன், ஏஷியா, ஆஸ்திரேலியா, இது வந்து நீங்கள் அங்கே மேப்பில் வந்து நீங்கள் குறிக்கணும். அதுக்கடுத்து டைம்லைன், ட்ரா எ டைம்லைன் பிட்வீன் 600 BC, அந்த 600 BC to 100 BC to write any 5 இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ எப்பயுமே அந்த மேப்பு காலக்கோடெலாம் போட்டுருங்க. மீதி இருக்கிறது கூட நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 29லேருந்து 35 வரைக்கும் ஷோ பண்ணுறேன். தென் 35லேருந்து 42 வரைக்கும் ஷோ பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்தீங்கன்னா 8 மார்க் நீங்கள் எழுதணும். அது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்காங்க, அங்கே பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், 43ல் ஏபி எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். டிஸ்கஸ் த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் 1526 to 1707 AD, அது வரைக்குமே. அதை எழுதலைன்னா வாட் எக்ஸ்டென்ட் டு யூ திங்க் த பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம் இன்ஃப்ளூயன்ஸ்டு சங்கம் ஏஜ் பாலிட்டி, அதை நீங்கள் எழுதணும். ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் ஆன்சர் இருக்க போகுது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டுமே படிச்சுக்கோங்க. எழுதும் போது டைமை பொறுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு மேப்பும் படிக்கணும், இந்தியா மேப்பும் படிக்கணும், தமிழ்நாடு மேப்பும் படிக்கணும். எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பு, தமிழ்நாடு மேப் இருக்குங்க இல்லையா, எல்லா பிளேஸஸும் குறிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். எழுதும் போது அந்த டைமை பொறுத்து நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1 மார்க்லாம் எழுதி முடிச்சுட்டு மேப்பை வந்து குறிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் 2 மார்க் 5 மார்க்லாம் நம்ம எழுதணும். மேப் வந்து கடைசியாக குறிக்கக்கூடாது, முன்னாடியே குறிச்சிக்கோங்க. ஈஸியாக நமக்கு வந்து மார்க் கொடுத்துரும். இப்போ 44A பாருங்கள், வேர்ல்டு மேப்பில் வந்து நீங்கள் என்னென்ன குறிக்கணும்னா பசிபிக் ரிங் ஃபயரு, அப்புறம் வந்து ஆல்ப்ஸ் ரேஞ்சு, ஹிமாலயா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி, அப்புறம் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்பு, சஹாரா ஹாட் டெசர்ட்டு, கோபி கோல்ட் டெசர்ட்டு, வாஸ்கோடகாமா த சீ ரூட் டு இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாஸ்கோடகாமா எப்படி வந்தாருன்னா சீ ரூட் போடணும். அதாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோவிங் பிளேஸஸ் தான் தமிழ்நாடு மேப்பு. கீழடி, பாண்டியாஸு, சோலாஸு, சேராஸு, அரிக்கமேடு அகலாய்வு பண்ண இடம், அப்புறம் சென்னை, உறையூர், கன்னியாகுமரி, இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மேப்பு, டைம்லைன் எல்லாமே. அப்புறம் 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை வந்து விட்டுட்டு போகாதீங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.